அரசு பேருந்து சாலை தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளான பதவியறைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் பேருந்தில் பயணம் செய்தவர்களை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். வேலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சாலை தடுப்பு மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அரசு பேருந்து சாலை தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளான அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விபத்தில் லேசான காயமடைந்த பயணிகள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அரசு பேருந்து சாலை தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளான அந்த பதைபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பேருந்தில் பயணித்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். அரசு பேருந்து சாலை தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நல்வாய்ப்பாக பெரிய அளவில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்கின்ற தற்போதைய தகவல் வந்திருக்கிறது. எனினும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அருகில் உள்ள மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கள விவரங்களை தருவதற்காக இணைப்பில் ஜான்சன் இருக்கிறார். ஜான்சன், இப்போ அங்கே இருந்தவங்க உள்ளே இருக்கவங்க பயணிகள் சேஃபாக இருக்காங்களா? இந்த டிரைவர் கண்டக்டர் எப்படி இருக்கிறாங்க? இப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன? பேருந்து மீட்கப்பட்டு விட்டதா? வணக்கம் கோபால். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை வரை செல்லும் அரசு பேருந்து. இந்த பேருந்தின் ஓட்டுநர் சங்கர் என்பவரும் நடத்துனர் பாலாஜி என்பவரும் இயக்கி வந்தனர். பேர்ணாம்பட்டில் இருந்து குடியாத்தம் வழியாக பள்ளிகொண்டா சாலையில் செல்லும் பொழுது வேப்பூர் என்ற கிராமம் அருகே சாலையில் உள்ள தடுப்பின் மீது அரசு பேருந்து மோதியுள்ளது. இதில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்தில் பயணம் செய்தனர். இந்த பேருந்து தடுப்பின் மீது மோதி முன்பக்கம் டயர் சாய்ந்த நிலையில் கழண்டி ஓடி உள்ளது. பேருந்து சாய்ந்த நிலையில் இருந்தது. இதில் 3க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இவர்கள் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்பொழுது அரசு பேருந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபால். ஜான்சன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.